திருச்செந்தூர் போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சுற்றி இருக்கிற கோயிலுங்களுக்குன்னு போனது. இங்கே உவரி, இது சுயம்புலிங்க சுவாமி திருக்கோயில். இங்கே சாமி அவ்வளோ அழகாக இருக்கார். அந்த தலை வெட்டுப்பட்ட நிலையில் இருக்கிற மாதிரி லிங்கன்றதுனால அதுக்கு வேல் மாதிரி சந்தனத்தில் அலங்காரம் பண்ணி அதை வச்சுருக்காங்க. அந்த சந்தனத்தை எல்லாருக்கும் அப்புறமா கரைச்சி எடுத்து தெளித்து விடுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கோயிலை சுற்றி ஒரே வேப்ப மரம். அதுக்கு அடுத்து போன இடம் மணப்பாடு. இது ஒரு மீனவர் குப்பம். இங்கே ஒரு சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சில் ஜீசஸ் ரொம்ப அடிப்பட்ட நிலையில் அவரை துன்புறுத்தப்பட்ட அந்த சிலை இருக்குது. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கீழே அவர் இறந்த நிலையில் இருக்கிற சிலையும் இருந்தது. மேரி மாதா சிலையும் ஒன்று இருக்குது. இங்கே கோயில் ரெனோவேஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லாக நம்ம அந்த ஷ்ரைனை எடுக்க முடியல. அங்கே ஒரு லாஸ்ட் சப்பர் சீனும் இருந்தது டைல்ஸில். வெளியில் வந்தால் கோயிலோட வெளி தோற்றமும் ரொம்ப நல்லா இருந்தது. சுற்றியும் ரசிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா அந்த இயற்கை சூழல் இருந்தது. மேகங்க அங்கே இன்னும் அவ்வளோ அழகாக எல்லாம் அலைன் ஆகிருந்தது பார்க்கவே. கடலும் ஒரு பக்கம் ஃபுல்லாக அலையோடவும் இன்னொரு பக்கம் அலையே இல்லாமையும் இருந்தது. இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸ் 1888 கட்டப்பட்டதான். இன்னமும் நல்லபடியாக ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது. இதுதான் அந்த லைட் ஹவுஸு. பக்கத்துலேயே ஒரு விண்மெல் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. எப்போவாவது நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.